Hi friends, welcome to Tutors Funny channel. இப்போ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து நம்ம பேக்லிங்க்ஸ் எப்படி நம்ம செட் பண்றது நம்மட சைட்டுக்கு. இப்போ நார்மலா நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம சைட்ஸ் எடுத்தாலே இப்போ நான் வந்து சும்மா நார்மலா W3 schools எடுக்கிறேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியல்ல ஒரு பெரிய ஒரு வெப்சைட் தான் இது. நம்பர் 1 பொசிஷன்ல உள்ள ஒரு வெப்சைட் தான் இது. ஓகே, இப்போ இந்த சைடில் பாருங்க மந்த்லி உங்களுக்கு டிராஃபிக்ஸ் வந்து 7.6 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை கீவேர்ட்ஸ் இவ்வளோ ரேங்க் ஆகிருக்குது. ஓகே, இதில் பாருங்க கம்ப்ளீட் அனலைஸ் இருக்குது. இப்போ பாருங்க டொமைன் ஓவர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லிங்ஸ் பாருங்க 64 மில்லியன் வந்து மில்லியன் பேக்லிங்ஸ் வந்து சைடுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, சைட் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து 23 இருக்கு. இப்போ செம்ம வந்து இந்த சைட் வந்து பேக்லிங்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது இந்த சைட்டில். இப்போ பாருங்க தான் ஆர்கானிக் சர்ச் சைட்ஸ் எப்படி மந்த்லி சர்ச் பண்ணுறாங்க அவ்வளோ ரிசல்ட் வந்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ, பெய்ட் டிராஃபிக். பெய்ட்னா என்னது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன் வீடியோஸ். பெய்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து கூகுளுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் பே பண்ணி இந்த சைடை வந்து நீங்கள் வந்து கூகுளில் காட்டி ரன் பண்ணுறது. ஓகே, ஆர்கானிக்னா அது ஒரு சர்ச் என்ஜின்லேயே உங்களுக்கு ஆர்கானிக்காக வருது. ஓகே, இதில் வந்து இப்போ ஆர்கானிக் சர்ச்சிட்டு பெய்ட் வந்து குறவு அவங்க பெய்ட் பண்ணுறது. இப்போ முன்னே 2023 பே பண்ணியிருக்காங்க, பெய்ட் டிராஃபிக் எடுத்துருக்காங்க. இப்போ 2024 கொஞ்சம் பே பண்ணி டிராஃபிக் எடுத்துருக்காங்க. நார்மலாக அவங்களோட ஆர்கானிக் டிராஃபிக்கே இருக்குது, அவங்களுக்கு பே பண்ணி எடுக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் 1 மில்லியனுக்கு மேலே டிராஃபிக் போகிற ஒரு சைட் தான் இது W3 ஸ்கூல். ஓகே, மெயின்லி பாருங்கள் யூஎஸில் போகுது. இந்தியா தான் மெயின் டிராஃபிக்கில் நம்பர் 1ல இருக்குது இந்தியா, 2வது யூஎஸ் இருக்குது. பாருங்கள் அடுத்து யூஎஸ் மெயின் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகே, இது வந்து அவங்களோட ஆர்கானிக் கீவேர்ட்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இன்ஃபர்மேஷன்னா அந்த சைட்டில் வந்து நம்ம ரீட் பண்ணுறது. ஓகே, டிரான்சாக்ஷனல்னா இது வந்து பர்ச்சேஸ். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபர்மேஷன்லாம் ரீட் பண்ணுறது தான் கூட இதில். ஓகே, இல்லை பர்ச்சேசிங் வந்து குறவு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் போகிற விஷயம் வந்து இப்போ இதில் பாருங்கள் லிங்க் பில்டிங்னு ஒரு டூல் இருக்கு பாருங்க, இதை கிளிக். ஓகே, இப்போ நம்ம பேக்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா 64 மில்லியன் பேக்லிங்ஸ். அது எப்படி எடுக்கிறாங்க பேக்லிங்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து சும்மா வந்து பேக்லிங்ஸ் நிறையா பேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளே பேக்லிங்ஸ் வந்து எங்கே எடுக்கலாம்னா நார்மலாக எஸ்சிஓ செய்கிறவங்க வந்து இந்த வந்து லிங்க் பில்டிங்னு ஒரு டூல் இருக்குது. இதில் கிரியேட் ப்ராஜெக்டில் போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இப்போ என்னோட்டு இப்போ சைடு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ டியூட்டர்ஸ் ஃபனி ஏதாவது சைட் கொடுப்பேன். இப்போ என்ன சைட் இப்போ புது சைடு என்ன வைங்களே இதை. இப்போ இந்த சைடை வந்து நான் ரேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு பேக்லிங்ஸ் தேவை. ஓகே, அந்த சைடை கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் கொடுக்குறோம். கம்பெரிட்டர்ஸ் யாருன்றது நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா என்கிட்ட கம்பெரிட்டர்ஸ் வந்து நான் வந்து ஜாவா சம்மந்தமாக டியூட்டோரியல் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நார்மலாக ஜாவா PHP அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நார்மலாக ஜாவா பாயிண்ட் ஒரு கம்பெரிட்டர்ஸை நான் கொடுக்கலாம். இவங்க ஒரு கம்பெரிட்டர்ஸ் நெட் பண்ணலாம். வேறு இது கம்பெரிட்டர்ஸ் தான் சொல்கிறேன். கம்பெரிட்டர் கீவேர்ட்ஸில் கம்பெரிட்டர்ஸ் வேறு ஜாவா சம்மந்தமாக சும்மா கம்பெரிட்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஜாவா டியூட்டோரியல்ஸ்னு சொல்லி போடுவேன். W3 ஸ்கூல் இவரே ஒரு கம்பெரிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ W3 ஸ்கூல் நம்மளோட டியூட்டோரியலில் வந்து எல்லா லெசன்ஸும் இருக்கனால இவங்களே ஒரு கம்பெரிட்டர்ஸாக போடுறேன். இப்போ இன்னொரு யாராவது கம்பெரிட்டர்ஸ் நீங்கள் தேடி போடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு நான் W3 ஸ்கூல் தேடினா வேறு நிறையா இருக்குங்க பாருங்கள். டியூட்டோரியல் பாயிண்ட் நோட் இருக்குது. இவரே ஒரு கம்பெரிட்டர்ஸ் நான் போடுவேன். இந்த சைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் போய்ட்டு இவரே ஒரு கம்பெரிட்டர்ஸ் தான் போடணும். இப்போ இந்த 3 இதுலேயும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து நம்ம மெயினாக அந்த சைட்டை வந்து எடுக்க போகிறோம். அதனால் நம்மளோட கம்பெரிட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன். நமக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜாவா ஒரு கீவேர்ட், PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி PHP, ஜாவா, Node.js இதெல்லாம் எப்படி இருக்குது. வேற என்ன இருக்குது, பைத்தான். ஓகே, இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ லாரவல், ஸ்ப்ரிங் போட். ரைட், இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன். இந்த கம்பெரிட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் லிங்க் பில்டிங் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளோட வந்து கம்பெரிட்டர்ஸ் யாருன்னு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸில் வந்து நம்ம லிங்க் பில்டிங் பண்ணணுன்றதையும் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பேக்லிங்ஸ் எடுக்க முடியுமோ ஒரு டாப் 10 சைட்ஸில் வந்து அது காட்டும்.
ஓகே, எங்கே யார் யாருக்கு நீங்கள் பேக் லிங்க்ஸ் எடுக்கணும். ஓகே, அங்கே எடுத்தீங்கன்னா உங்கள் சைட்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னமும் ஹையாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த லிங்க் பில்டிங் டூலில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து இப்போ எஸ்இஓ செய்கிறவங்க வந்து இந்த லிங்க் பில்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் தான் ரொம்பவே வந்து பேக்லிங்க்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த லிங்க் பில்டிங்கிற டூல் வந்து சேம் ரஷ்ல இருக்கிறது வந்து இது கொஞ்சம் டைம் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட சைட்டுக்கு சம்மந்தமாக அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த we have found 1750 டொமைன் ப்ராஸ்பெக்ட்னு இப்போ நம்ம வியூன்னு கொடுப்போம். நம்ம எல்லாம் சரித்தானே எங்கன்னா வந்து இப்போ பாருங்க இந்த கூட வந்துருக்குதா. ஓகே, கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெரிட்டர்ஸ்ட வந்து இது வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து இந்த கீவேர்ட்ஸ் 623 வந்திருக்கு. கம்பேரிட்டர்ஸ் வந்து 1179 கீவேர்ட்ஸ் இருக்குங்க. இப்போ இதில் வச்சு நம்ம ரேங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க அடுத்த இதில் இருக்கு ப்ராஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, இல்லை ஓவியூன்னு பார்த்தீங்கன்னா ஓவியூவில் இந்த இருக்குதாங்க பார்த்தீங்கன்னா இது உங்களோட சைட். இது வந்து உங்களோட கம்பேரிட்டர்ஸ் சைட்ஸ். சரியா, இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஸ்பெக்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் அது மாதிரி ஸ்லோ ஆகும். இப்போ இவங்க போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேக்லிங்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து இப்படி இல்லைங்க. இப்போ நான் வந்து இதில் கீவேர்ட்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து உங்களோட வந்து சைட்ஸ் இப்போ பாருங்க கீவேர்ட்ஸ்னு இருக்குங்கன்னா கம்பேரிட்டர்ஸ்னு இருக்கு. இப்போ நான் கம்பேரிட்டர்ஸ்க்கு போனீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட கம்பேரிட்டர் சைட்ஸ் எல்லாம் காட்டும். இங்கே ட்ரை டு இன் ப்ரோக்ரஸ்னு ஒன்று இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அந்த சைட்டில் உள்ள அந்த சைடை யார் செஞ்சாங்களோ அவங்களோட சைடுக்கு ஒரு இமெயில் ஒன்று போயிட்டு அவங்க வந்து உங்களோட சைடை வந்து அவங்கள்ட்ட சைட்டில் ஒரு பேக்லிங்ஸாக அவங்க யூஸ் பண்ண விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சைடில் வந்து அவங்க சைட்டில் ஒரு யூஆர்எல் வந்து அவங்க சைட்ஸில் போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சைட் மூலியமாக அவங்களுக்கு சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து வரும். அது மூலியமாக அவங்களுக்கு அந்த சைட் வந்து ஈஸியாக வந்து கூகுளில் வந்து ரேங்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் பேக்லிங்ஸ். ஓகே, அதாவது பெரிய ஒரு வெப்சைட்ல இருந்து உங்கள் சைடுக்கு வந்து ஒரு டிராஃபிக் ஒன்று வருதுன்னா அது பெரிய விஷயம். ஓகே, அதாவது நம்பர் 1 சைட்ஸ் இந்த மாதிரி WG ஸ்கூல் மாதிரி ஒரு சைட் பண்ண இது வந்து நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஜாவான்னு எடுத்தோம்னா இப்போ ஜாவா டியூட்டோரியல் பாயிண்ட் W3 ஸ்கூல்ஸ்லாம் வந்து வெரி ஃபேமஸ் நம்பர் 1 பொசிஷனில் உள்ள ஒரு வெப்சைட்ஸ். இப்போ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து ஒரு பேக்லிங்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். உங்கள் சைட்ஸை வந்து ஈஸியாக வந்து கூகுளில் வந்து ரேங்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஸ்இஓவில் நம்ம சைட்ஸை வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கான ஈஸியான ஒரு டூல் தான் இந்த லிங்க் பில்டிங். நல்ல ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க சேம் ரஷ்யாவில். சேம் ரஷ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ்இஓ வந்து நம்மளுக்கு சர்ச் என்ஜினில் வந்து நம்ம எஸ்இஓ பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம ஈஸியான டூல்ஸ். இப்போ இந்த கம்பேரிட்டர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால இது காட்டுது இல்லைங்க, கம்பேரிட்டர் சைட்ஸ் எல்லாம் காட்டுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஓகே இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சைட்ஸை வந்து அவங்க வந்து இப்போ எப்படி தான் இப்போ வந்து நீங்கள் எந்த நிறைய சைட்ஸ் லிங்க் ஆகும். அதாவது டாப் 10 சர்ச்சில் உள்ள சைட்ஸ் அதில் எல்லாரும் வந்து உங்களோட சைட்ஸை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களோட சைட்ஸ் அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு அவங்க சைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேக்லிங்ஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு உங்கள் சைட்ஸ் தகுதியாக இருக்குதா இல்லையான்றதை அவங்க செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களே தவிர சும்மா வந்து அவங்க சைட்ஸை யாராவது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சைட்ஸ் அந்த அளவில் நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து குவாலிட்டி கண்டென்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க டெஃபினெட்லி அவங்க வந்து உங்களுக்கு வந்து பேக்லிங்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் பே பண்ணலாம் தேவை. சரியா, இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் பில்டிங் டூல் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டூல் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டூல் ஒன்று. லிங்க் பில்டிங் டூல் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு உங்களோட சைட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று அமையும். ஓகே, சேம் ரஷ்ன்ற இதில் வந்து உங்களுக்கு பிளாக் கிளிக் யூஸ் பண்ணுறது. ஓகே, இது நம்ம விஷயம் இல்லை பாருங்கள் ப்ராஸ்பெக்ட் இதில் பாருங்க நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க இன் ப்ரோக்ரஸ் இருக்கு. இந்த ப்ரோக்ரஸில் தான் உங்களுக்கு வந்து விழும். நீங்கள் வந்து எத்தனை சைட்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இன் ப்ரோக்ரஸ்ன்ற கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சைட்ஸ் அக்செப்ட் பண்ண வரையும் உங்களுக்கு வந்து இன் ப்ரோக்ரஸ் தான் வரும். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட்டுக்குள்ளே போயிடும். அந்த ரிஜெக்டில் போயிடும். ஓகே, இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில எல்லாருமே அவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சைட்ஸில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சைட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வழியை நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேக்லிங்ஸை வந்து இதில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதில் லிங்க் பில்டிங் டூல் தான் பெஸ்ட்டான டூல். இதில் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை நிறையா இருக்குது பாரு. பேக் லிங்க் அனலைஸ்னு ஒரு டூல் இருக்குது.
இப்போ உங்களோட டொமைனை இங்கே டைப் பண்ணுங்கள். இதில் நமக்கு பேக்லிங்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட சைட் வந்து டியூட்டர்ஸ் பண்ணி ஒரு அனலைஸ் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். பேக்லிங்ஸ் அனலைஸ். ஓகே, இப்போ நார்மலாக இதில் ஒரு ஐடியாஸ் தான் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுங்கன்னு இப்போ நம்மளோட கம்பெரிட்டர்ஸ் எல்லாம் வந்து யார் யாருன்றது வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா இல்லை வரும். இந்த பாருங்க, இந்த கம்பெரிட்டர்ஸ் வருது. இப்போ நம்மளோட லாரவல் வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் அளவு போகுது. லாரவல் இப்போ இதெல்லாம் நம்ம கம்பெரிட்டர்ஸ் அவன் சஜெக்ட் பண்ணுறான். இப்போ கம்பேர் டு நம்மளோட கம்பெரிட்டர் சைட்ஸ் இன்னொரு கம்பெரிட்டர் செட் பண்ண வந்து வரையும் ஆட் பண்ணுறேன். 2 கம்பேரிட்டர்ஸ். இப்போ பாருங்க அவங்களோட இந்த இப்போ வந்து உங்களோட கம்பேரிட்டர்ஸ் இப்போ இவர்கிட்ட வந்து அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து 34 இருக்குது. நம்மள வந்து 3 தான் இருக்குது, குறவாக இருக்குது. இவர்கிட்ட ரெஃபரன்ஷியல் டொமைன் வந்து இவ்வளோ இருக்குது, 5000 டொமைன் இருக்குது. நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ரெஃபரன்ஷியல்னா அவங்க ரெஃபர் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம அவுட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, 245 தான் இருக்குது. இப்போ பேக்லிங்ஸ் வந்து அவங்களோட பாருங்க 1,99,000 இருக்குது. இங்கே பாருங்க என்னோட்டு 5 தான். இப்போ இதெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம சைட்ஸ் மந்த்லி வந்து இங்கே பாருங்க 2.5 லட்சம் மேலே விசிட்டர்ஸ் வராங்க இந்த சைடுக்கு. இப்போ என்னோட்டு வந்து வெறும் 11,000 விசிட்டர்ஸ் தான் வராங்க. இப்போ ஆர்கானிக் டிராஃபிக் இவருக்கு வந்து 13,000 டிராஃபிக் இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 490. இது வந்து ஒரு பேக்லிங். இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்பேரிட்டர் சைடுக்கும் நம்மளுக்கு சைடுக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம கம்பேரிட்டர்ஸ் எங்கே இருக்காரு. இப்போ இவரோட பொசிஷனுக்கு நம்ம வந்து வாரதுக்கு இங்கேருந்து இங்கே வாரதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், அதுதான் வந்து இந்த பேக்லிங்ஸ். ஓகே, இந்த பேக்லிங்ஸ் என்னென்ன பேக்லிங்ஸ் நிறையவங்க பேக்லிங்ஸ் அடிச்சுங்க. பேக்லிங்ஸில் தான் உங்களுக்கு நிறையவே பாருங்க. இந்த இவ்வளோ பேக்லிங்ஸ் இருந்தால் எப்படியுமே டிராஃபிக் வந்து எப்படியுமே ஆர்கானிக் டிராஃபிக் வராட்டியும் இந்த பேக்லிங்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு டிராஃபிக் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது நல்லா ரன் பண்ணலாம். இப்போ நம்ம சைட்ஸ் வந்து சில நினைப்பீங்க என்னடா சைடில் டிராஃபிக்கே இல்லையே கூட எப்படி ரன் ஆகுது. அப்படி இல்லை. உங்கள் சைட்ஸ் வந்து நமக்கு நார்மலாக கூகுளில் போயிட்டு பார்க்குற நேரம் ஆர்கானிக் டிராஃபிக் மட்டும் தான் இல்லை காட்டும். உங்களோட பேக்லிங்ஸ் டிராஃபிக்கெல்லாம் வந்து காட்டாது. பேக்லிங்க் டிராஃபிக்லாம் இதில் போயிட்டு பேக்லிங்க் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் டிராஃபிக்ஸ் இதே வந்து பேக்லிங்ஸ் டிராஃபிக்ஸ் தான் ரொம்பவே இருக்குது. இந்த இந்த டொமைனில் வச்சு இவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கு. அந்த யூடியூப், ஃபேஸ்புக், அந்த பேஜில் வர பின்ட்ரஸ்ட், அதில் வர டிராஃபிக்ஸ். இப்போ இவங்க அது மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ பேக்லிங்ஸ் இவங்க சைடுக்கு யூஸ் பண்ணி இவங்க பேக்லிங்ஸ் எடுத்திருக்காங்க வேறு சைட்ஸோட கான்டாக்ட் பண்ணி. இப்போ அந்த மாதிரி நம்ம பேக்லிங்ஸ் பில்டிங் பண்ணுறது வந்து நமக்கு இதாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, இது வந்து நீங்கள் ஒன்று தான் பார்த்தேன். இதில் நிறையா சைட்ஸ் நம்ம போடலாம். இப்போ இவரை போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த இவரை போடுறேன், இவரையும் போடுறேன். இன்னொரு சைட் வேற போடுறது ஜாவா பாயிண்ட் போடுவேன். இந்த டொமைனையும் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ண பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ டிராஃபிக் இங்கே பாருங்க. இப்போ நான் என்னோட தான் ரொம்பவே குறவா இருக்கு. இப்போ அதுக்கு கீழே இவர் இருக்காரு, கோட் பெல் சிஓ யூகே. இவர்கிட்ட ஒரு டொமைன் ஆத்தர் இவர்கிட்ட வந்து இவரோட ஓகே. ஆனால் இவரோட பேக்லிங்ஸ் வந்து இப்போ 9,000 பேக்லிங்ஸ் தான் இருக்குது. என்னோடது குறவு. இவரோட ரெஃபரன்ஷியல் ஐபிஸ், இவரோட மந்த்லி விசிட். ஆனால் இவரோட மந்த்லி விசிட் இவர்கிட்ட என்னோட வந்து கூடவா இருக்குது. இங்கே பாருங்க. ஓகே, இவரோட வந்து மந்த்லி விசிட் வந்து இவருக்கு குறவு. 531 தான் மந்த்லி விசிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஜாவா பாயிண்ட்லாம் நம்ம கீழே பக்கத்தில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. 12 மில்லியன் பார்க்குறாங்க ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து செய்கிறாங்க. அவங்களுடைய இது பேக்லிங்ஸ் தான் 3 மில்லியன் இருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பாருங்க. இப்போ நான் இவரும் ஒவ்வொரு லெவலில் தான் கிட்டத்தட்ட ஒரு லெவலில் தான் இருக்கணும். ஓகே ஓகே இதில் வந்து இப்போ இவர் அடுத்தது இவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறார். மந்த்லி வந்து பேக்லிங்ஸ் மூலியமாக இந்த அளவில் ஒரு ஏர்னிங் ஒன்று எடுக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று சைட் பார்த்தோம்னா ஜாவா கைட். ஜாவா கைட் இவரையும் எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, இவர்கிட்ட வந்து சைட் ஆத்தோரிட்டி 35 இருக்கு. இவர்கிட்ட இது இங்கே பாருங்க. இவர்ட்டும் பாருங்க பேக்லிங்ஸ் வந்து பாருங்க 44,000 கிட்டத்தட்ட பேக்லிங்ஸ் வந்து இவரே ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் பாருங்க மந்த்லி விசிட் இருக்கு பாருங்க. ஒரு 1.5 லட்சம் மாதிரி பேக்லிங்ஸ் வந்து இருக்கு. சாரி, மந்த்லி விசிட் இருக்கு. மந்த்லி விசிட்ன்றது இப்போ பாருங்க. இப்போ என்னது பேக்லிங்ஸ் மூலியமா அவர் எடுக்கிறாரு. வேற ஆர்கானிக் டிராஃபிக்கும் இருக்கு வெப்சைட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்மளால ஒரு அனலைஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைட்ஸ்ல வந்து இந்த வார்த்தை இப்போ தான் பார்த்துக்கிறது. ஓகே,
இப்போ நம்ம சைடை போட்டு உங்களோட கம்பெட்டிஸ் இவங்கெல்லாம் நம்மளோட கம்பெட்டிஸ், அதாவது நம்ம செய்கிற என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு அதே மாதிரி செய்கிறவங்க தான் இவங்க. அவங்க தான் நம்ம கம்பெட்டிட்டர்ஸ். நம்ம உடுப்பு விற்கிறோம்னா நம்ம உடுப்பு விற்கிற கம்பெட்டிட்டர்ஸ் யார் யார், நம்மள மாதிரியே உடுப்பு விற்கிறவங்க ஆன்லைன் யார். இப்போ நான் டியூட்டர் பண்ணுறேன், ஆன்லைன் டியூட்டர்னா என்னைய மாதிரி ஆன்லைன்ல டியூட்டர் பண்ணுறவங்க யார் யார் இருக்காங்க, அந்த கம்பெட்டிட்டர்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி டூல். இப்போ இதில் போயிட்டு நம்ம இதில் பார்த்தோம்னா டொமைன் ஓவர்வியூவில் போய் பார்த்தோம்னா போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்க இவங்களோட வந்து பேக்லிங்ஸ் இருக்குது. ஆர்கானிக், இது வந்து ஆர்கானிக் சர்ச். ஓகே, ஆர்கானிக் சர்ச்சில் இவ்வளோ வராங்க. ஓகே, இதுதான் இங்கே பாருங்க இவங்களுக்கு வந்து ஆர்கானிக் சர்ச்சில் வந்து ஒரு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இது தான் ஒரு மந்த்லி வந்து சர்ச் இல்லை, இது ஆர்கானிக் சர்ச். கூகுளில் சர்ச் பண்ணுற வர விசிட்டர்ஸ். ஓகே, இவரோட பேக்லிங்ஸில் வர விசிட்டர்ஸ் எத்தனை பேருன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் மட்டும் இல்லை, அவங்க சைட்டில் வந்து அதுலேயும் ரேங்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளும் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வெப்சைட்ஸ்க்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்இஓவில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஓகே, நம்ம பேக்லிங்ஸ் வந்து நம்ம எப்படியாவது இந்த பேக்லிங்ஸை வந்து நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது மூலியமாக நம்மளுக்கு ஆர்கானிக் சர்ச் வந்து நம்மளுக்கு வராட்டியும் இது மூலியமாக நல்ல ஒரு இன்கம் ஒன்று எடுக்கலாம். இப்போ நான் வந்து தமிழில் வந்து சினிமா பேட்டை இன்னொரு சைட் இருக்குது. இப்போ இவங்க வந்து நல்ல ஒரு இப்போ இந்த சைட்டை வந்து ஒரு டிராஃபிக் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல டிராஃபிக் ஒன்று இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம தமிழ் சைடு ஒன்று நம்ம பார்ப்போமே. இப்போ பாருங்க 86,000 பேக்லிங்ஸ் இருக்கு. இவர் வந்து பேக்லிங்ஸ் இருக்கு. இவர் ஆர்கானிக் சர்ச், ஆர்கானிக் இந்த பாருங்க ஆர்கானிக் சர்ச் வந்து ஆர்கானிக் ரிசல்ட் வந்து இங்கே பாருங்க 1000 தான் போகுது ஒரு நாளைக்கு உங்களோட சர்ச் வந்து. ஆனால் அவனோட பேக்லிங்ஸில் தான் அவளுக்கு பாருங்க பெரிய கணக்கு ஒன்றும் ஒரு மாதத்துக்கு வந்து இவங்களோட ஆர்கானிக் பேக்லிங்ஸில் தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து இதில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ பேக்லிங்ஸ் பாருங்க, பேக்லிங்ஸ் இதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். டைப் ஃபாலோ வந்தால் எங்கே பேக்லிங்ஸ் அவங்களோட பேக்லிங்ஸ் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். தான் எங்கே பேக்லிங்ஸ் அவங்களோட பேக்லிங்ஸ் தான் அவங்க வந்து என்னது அவங்களோட விக்கிபீடியாவிலலாம் வந்து அவங்களோட பேக்லிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளோட சைட்ஸ் வந்து அவங்க பேக்லிங்ஸ் வந்து இங்கே பாருங்க. இப்போ நிறையா சைட்ஸ் வந்து விக்கிபீடியாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களோட பேக்லிங்ஸ். சரியா? இப்போ இந்த மாதிரி பேக்லிங்ஸை வச்சு ரொம்பவே வந்து இப்போ பேக்லிங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க நிறையா இதில் நிறையா சைட் ஆட் பண்ணி. இந்த மாதிரி பேக்லிங்ஸை வச்சு அவங்க வந்து நிறையா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி எங்கே அந்த பேக்லிங்ஸ் அவங்க என்னென்ன பேக்லிங்ஸ் எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரியா? இப்போ இது சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கெதர் பண்ணுற ஒரு விஷயம். சரி, பேக்லிங்ஸ் இப்போ பேக்லிங்க் அனலைஸ் பண்ணுறாங்க. எங்கள் பேக்லிங்ஸ் இந்த பாருங்க பேக்லிங்ஸ் இந்த மாதிரி நம்மளும் வந்துங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடியா ஓவரால் ஒரு ஐடியான்னு எடுத்துக்கலாம். சரியா? இது சிம்பிளான விஷயம். இதை வந்து நீங்களும் இதை வந்து நீங்களும் கடைப்பிடிங்க. இது சிம்பிள் விஷயம். அந்த மாதிரி நம்ம சைடு ஒன்று ரேங்க் பண்ணுறது. ஓகே, சரியா? ரைட். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நம்ம வந்து சைட்ஸில் வந்து பேக்லிங்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சைட்ஸில் நம்ம பேக்லிங்ஸ் எங்கே போய்ட்டு எடுக்கிறது. இப்போ நான் இப்போ கொடுத்த ஐடியா படி நீங்கள் பேக்லிங்ஸ் வந்து லிங்க் பில்டிங் டூலை வச்சு நீங்கள் வந்து பேக்லிங்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பேக்லிங்ஸ் எடுத்து அவங்க அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் சைட்ஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சுன்னா டாப் 10ல் நீங்கள் ஆர்கானிக் சர்ச்சில் நல்லாவே கூகுளில் ஓரளவு நீங்கள் ரேங்க் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்க ஆர்கானிக் சர்ச்சில் அவங்களோட சைடை வந்து நம்ம இதில் ரிஃபர் பண்ணுறதோட ஆட்டோமேட்டிக்கலாக பேக்லிங்ஸ் அவங்க ஆட் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார்